வணக்கம், லதா காமாட்சி நெல்லை பஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா எள்ளு பொடி. அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் கருப்பு உளுந்து, 100 கிராம் எள்ளு, கட்டிக்காயம், தேவையான உப்பு, வெல்லம், வரமிளகா. காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உப்பு உரப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா வறுக்கிறத பார்ப்போம். முதல்ல எள்ளை வறுத்தாச்சு. ஏன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். அந்த எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி எள்ளை போட்டால் தான் நல்ல எள்ளு பொரியும். இப்போ எள்ளு பொரிஞ்சிருச்சு. அடுத்தது வறுப்போம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கட்டிக்காயத்தை பொரிச்சிக்கலாம். ஒன்று ஒன்றா இந்த எண்ணெயில் தான் எல்லாத்தையும் பொரிச்சிக்கணும். ரொம்ப எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இப்போ வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து வறுத்துக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் உப்பை 2 பிரட்டி எடுத்துக்கலாம். சூடு ஆறணுன்னு மிக்சியில் பொடிக்கிறத பார்ப்போம். வெல்லம் சேர்த்து பொடிச்சிட்டு வந்துடலாம். குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். சுவையான எள்ளு பொடி ரெடினா